and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது purely stereo music system. So இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So நம்ம என்னதான் 5.1, 7.2, 9.2, 11.2, RO3D இந்த மாதிரி எதுல நம்ம மியூசிக் கேட்டாலும் அந்த ஒரு ஸ்டீரியோல வந்து ஒரு சாங் கேட்கிற ஒரு ஃபீலே வந்து தனியா தான் இருக்கும் எப்பவுமே. So என்னோட ஒரு ஃபேவரட் மியூசிக் சிஸ்டம்னே சொல்லலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Marantz with Klipsch. ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஃபீல் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு மியூசிக் சிஸ்டம் அப்படினே சொல்லலாம். இதில் வந்து ஸ்டீரியோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை பவரும் கொடுக்காது, ரொம்ப லோ எண்டும் இல்லாமல் ஒரு எக்ஸாக்டாக ஒரு மியூசிக்கை நீங்கள் கேட்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லா வித மியூசிக் அண்ட் வாய்ஸ் த்ரோ வோக்கல் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வர்றதை வந்து நம்மளால் ஸ்டீரியோ மியூசிக் சிஸ்டம்லேருந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த மியூசிக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது Marantzலேருந்து PM5005 2.0 ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரும், அதுக்கு நான் மேட்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Klipschலேருந்து KD51M புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸும் நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் Marantz PM5005 பியூர் 2.0 ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். ஸோ இப்போ கரண்ட்டாக செல்லிங்கில் உள்ள மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7007 வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பியூர் பாக்ஸ் கண்டிஷனில் ஒரு மின்ட் கண்டிஷனில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, ஒரு லைட் யூஸ்டுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து 8 ohmஸில் 40 watts, 4 ohmஸில் 55 wattsம் கொடுத்துருப்பாங்க. 40 watts 55 wattsலலாம் என்ன அவுட்புட் பெருசாக ரீச் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பவுமே வந்து Marantzை பொறுத்த வரைக்குமே சொல்லுவேன், வாட்ஸ் கம்மியாகவே இருந்தாலும் அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். அதே ஸ்டீரியோ அப்படின்னும் போது இன்னும் அதை விட மச் பெட்டராக வந்து இவங்க இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இவங்க என்னதான் 40 watts கொடுத்துருந்தாலும் இதில் வந்து இவங்க ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 Hzலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி எல்லாமே நம்மளால் ஹியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மினிமமாக ஒரு 20-30 Hz ஃப்ரீக்வன்சியை நம்மளால் நிறைய ஃபீல் பண்ண முடியும். இன்னும் 10 Hz அப்படின்னும் பொழுது நமக்கு வரக்கூடிய மியூசிக்கல் கிளாரிட்டி அண்ட் வோக்கல் வாய்ஸ் த்ரோ எல்லாமே வந்து நம்ம ஒரு மியூசிக் கேட்குறோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஒரு மியூசிக் கேட்குறோம் அப்படிங்கிறத மறந்து கேட்குற மாதிரியான ஒரு சாங் வந்து ப்ளே ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இந்த மியூசிக் சிஸ்டம்ல இருந்து. ஸோ இந்த மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலரும் அண்ட் மெயின் வால்யூம் கண்ட்ரோலரும் கொடுத்துட்றாங்க, அண்ட் பேலன்சிங் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க, பேஸ் கண்ட்ரோலர், ட்ரிபிள் கண்ட்ரோலர், அந்த லவுட்னஸ் ஆஃப் பண்ணலாம், இந்த மாதிரியான மல்டிபிள் ஆப்ஷன் இந்த ஆம்பிளிஃபையரில் இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க. இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிமோட் கண்ட்ரோலரோட வந்துடும். இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூவிங் பார்க்கும்போது நமக்கு வந்து 4 ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. அதாவது A, B அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். 4 ஸ்பீக்கர்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சேம் டைம். அண்டு இன்கேஸ் நீங்கள் ஒரு ரூமில் 2 ஸ்பீக்கர்ஸ், அனதர் ரூமில் வந்து நீங்கள் 2 ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைம் A அண்ட் B அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சேம் டைம் வேணும்னாலும் 4 ஸ்பீக்கர்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்புட்டை பொறுத்த வரைக்கும் அனலாகில் 4 அனலாக் இன்புட்டும் அண்ட் இன் அண்ட் அவுட்டில் வந்து நம்ம 2 இன் அண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் உள்ள ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து ப்ளூடூத்தும் வராது, ஒன்லி நம்ம வந்து ஆக்ஸ் இன்புட் தான் கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கும். ஆக்ஸ் இன்புட் கொடுத்து கேட்டாலுமே வந்து நமக்கு வரக்கூடிய ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம இதில் ஃபீல் பண்ணலாம். எனக்கு இதுவும் வேண்டாம், வேறு என்ன பெட்டர் ஆப்ஷனுக்கு இந்த ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Marantzல வேறு எதுவும் ஸ்லிம் வெர்ஷனோ ஆர்எல்ஸ் வேறு மாடலில் வந்து ப்ரீ அவுட் எடுக்கிற ஆப்ஷன் உள்ள மாதிரியான ஏவி ரிசீவர் வச்சுருக்கீங்க, அதுக்கு எனக்கு ஒரு பவர் ஆம்ப் ஆர் ப்ரீஆம்ப் மாதிரி போட்டு எனக்கு ஒரு ஸ்டீரியோவில் மியூசிக்கை வந்து பூஸ்ட் பண்ணி கேட்கணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் ப்ரீ ஆம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீ அவுட் எடுத்து இதில் இன்புட் கொடுத்து அந்த டைமில் கேட்கும்போது நமக்கு வரக்கூடிய ஆடியோ கிளாரிட்டி இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும். நீங்கள் Marantz தான் கிடையாது, வேறு என்ன மாடலில் நீங்கள் ப்ரீ அவுட் உள்ள மாதிரியான ஏவி ரிசீவர் வச்சுருந்தாலும் இதை நீங்கள் ப்ரீ ஆம்பாக யூஸ் பண்ணி ஆடியோ வந்து நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் லெவல் ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆகும். எனக்கு ஒரு காம்பேக்டான ரொம்ப லவுட்னஸ் இல்லாமல் நான் மைல்டாக தான் சாங் கேட்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்துக்கு தான் நான் மேட்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Klipschலேருந்து KD51M 2-way புக்ஷெல் ஸ்பீக்கரை வந்து நான் அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரை வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோமே போட்டிருக்கோம். ஸோ இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப் ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரோட ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 5 inchஸில் மிட் பேஸ் டிரைவும் 1 inchஸில் சாஃப்ட் டோம் டியூட்டரும் கொடுத்துருப்பாங்க. 8 ohms இம்பிடன்ஸில் 80 watts RMS பவரும் 160 watts வரைக்கும் பீக் லெவலும் போகிற மாதிரி இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரை அவங்க மேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 Hz ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வித் 88 dB சென்சிட்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கரோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 14 இன்ச்சஸ்க்கு வந்து ஹைட் பில்ட் பண்ணியிருப்பாங்க. டெப்த்தை பொறுத்த வரைக்கும் 10.5 இன்ச்சஸ்க்கு வந்து டெப்த் பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அண்டு வித்தை பொறுத்த வரைக்கும் 8 இன்ச்சஸ்க்கு வந்து வித்து கொடுத்துருப்பாங்க. ஒரு யூனிட்டோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.4 kg வெயிட் கொடுத்துருப்பாங்க இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கருக்கு. ஒரு குவாலிட்டியாகவே இருக்கும் இதை நீங்கள் கேட்கும்பொழுது. நாம் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து சரவுண்ட் ஸ்பீக்கர் புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பியூராக இந்த மரான்ஸ் ஆம்பிளிஃபையர் கூட மட்டும்தான் இதை கனெக்ட் பண்ணி கேட்குறோம். அந்தளவுக்கான ஆடியோ கிளாரிட்டி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டீரியோ மியூசிக் சிஸ்டம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணலாம், ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.